Hi, வணக்கம், வந்தனம், வெல்கம் டு Recipecheckr. இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ண போகிறது ஒரு ஸ்நாக்ஸ், என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் கூட. ஏன்னா இந்த தட்டை முறுக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் அதில் ஒரு பஞ்சியான தட்டை முறுக்கு அப்படின்னா இந்த பெப்பர் தட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெப்பர் தட்டையில் இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெப்பர் தட்டை. பெப்பர் வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ இதில் வந்து நிறைய பெப்பர் சேர்க்குறோம். அதனால் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னா நீங்கள் இதை சொல்லலாம். அதை எப்படி உங்களோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், அதே மாதிரி உங்களோட ஒரு ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் இருக்கிற பெப்பர் தட்டை நீங்கள் எப்படி பண்ண முடியும்னு பார்ப்போம். அதான் நீ காட்ட போகிறேன். ஐம் ஷெஃப் சுந்தர். வாங்க ஒரு பர்ஃபெக்ட் பெப்பர் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த பெப்பர் தட்டையை மந்த்ரா கடலைன்னு யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். இந்த பெப்பர் தட்டிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டு பேஸ், அதாவது உளுந்த மாவும் அரிசி மாவும். இந்த உளுந்து மாவு அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 1:5, ஒரு பங்கு உளுந்து மாவில் 5 பங்கு அரிசி மாவு. இந்த உளுந்து மாவு வந்து நம்மளே உளுந்த ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக ப்ராசஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். அதை ஆட் பண்ணுறது கூட சிலதை ஊற வச்சு பண்ணுறோம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெசிபியில் வந்து இன்க்ரீடியன்ஸோட இந்த மெத்தட், அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம உளுந்த வறுக்கிறதுக்கு தேவையான என்ன ரெக்குவயர்மெண்ட் அதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற குவான்டிட்டி உளுந்து, அதாவது இது வந்து 2 விதமாக பிரிச்சுருக்கோம். ஊற வச்ச உளுந்து தனியாக இருக்குது, ப்ளஸ் இந்த நம்ம அரைச்சி பவுடர் பண்ணுற உளுந்து தனியாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போது இந்த அதாவது பவுடர் ஆக்கிற உளுந்து தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோம். உளுந்து மட்டும் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு செந்நிறமாக இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க லைட் மைல்டு ரெட்டிஷ், அந்த கலரில் வரப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பவுடர் ஆகும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ப்ரௌன் கலர், நல்ல வாசனை. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் ஆறினோன்னே மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். முடிஞ்சால் நீங்கள் அதை சலிச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ இது தான் இந்த உளுந்து பேஸு. இதோட நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணி நம்ம ஃபர்தராக என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம வறுத்த உளுந்தம் பருப்பை இப்படி நல்லா அழகாக ஃபைனாக வந்து உங்களுக்கு அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து இந்த பேஸ் அரிசி மாவோட சேர்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, இது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸி, மிக்ஸ் பண்ணி டோ மாதிரி பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நான் மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போது இந்த ஆயில் சூடாகிட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவு, நம்ம எடுத்துருக்கிற அரிசி மாவு. இந்த உளுந்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம டோட்டல் உளுந்தில் அந்த ரேஷியோவில் ஒரு போர்ஷன் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அது நான் எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு போர்ஷன் நம்ம இப்போ வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன். சால்ட் மிக்ஸ் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர், ப்ளஸ் வனஸ்பதி. நீங்கள் வந்து வனஸ்பதி வேணாம், டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ தான் வேணும்னா ஃபுல்லாகவும் பட்டரும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த வனஸ்பதியில் ஒரு நல்ல ஒரு முறுமுறுப்பு கிடைக்கும், அதனால தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு கமர்ஷியல் ரெசிபீஸில் இது உண்டு, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. பட்டர் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல நம்ம பிஸ்கெட்ஸ்க்கெலாம் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நிறைய இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த க்ரம்ஸாக வர அளவுக்கு நல்ல இந்த ஃபேட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி இது ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஒரு அழகாக ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ இதில் இப்போது ஃபர்தராக நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சிருக்கிற
Asafoetida பெருங்காய பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதே மாதிரி மிளகு. நம்ம மிளகு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் 1-2 மிக்சியில் ஒரு சுற்றி crushed பெப்பர், அதுதான் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த crushed பெப்பர் யூஸ் பண்ணுறோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம், அப்புறம் நம்ம எடுத்த உளுந்து இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோ சொன்னோம், அந்த மீதி இருக்கிற உளுந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. ஸோ அதை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த பருப்பு, இந்த சிறு பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, மூங் தால். ஸோ அதையும் ஊற வச்சுருக்கோம், அதுவும் ஒரு 3 மணி நேரம். ஸோ அதையும், இந்த ஊற வச்ச பருப்பு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதை இப்போ மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்குது. இப்போ ஆயில் லைட்டாக ஹீட் ஆகி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது தண்ணி தொளித்து இதை ஒரு டைட்டு டோவாக நம்ம மாற்றிடுறோம். மாற்றிட்டு நம்ம ரோல் பண்ணி நம்ம கட்டரை யூஸ் பண்ணி நம்ம இதை இந்த தட்டையை ரெடி பண்ண போகிறோம். தண்ணி கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி ஜஸ்ட் மேக் ஷூர் இந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி ரோலிங் பின் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் ஷீட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி கீழே ஒரு ஷீட் மேலே ஒரு ஷீட், ஸோ ஈவன் திக்னஸ் வரதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் சில சமயம் உங்கள் வீட்டில் வந்து இந்த சப்பாத்தி ப்ரெஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக முடியும், ஈவனாக இருக்கும். அது வந்து அழகாக ஒரு ஃப்ளாட்டன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. ஸோ இப்போது ஒரு பாலித்தீன் ஷீட்ஸ், ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ஸ், எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ யூஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சப்பாத்தி ப்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஷீட்டில் நான் ரோலிங் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் தொட்டு ஜஸ்ட் நான் அது ஒரு ஈஸியாக, அதாவது அது ரிலீஸ் ஆகி வரதுக்காக ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு, ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணுங்க, இன்னொரு ஷீட் போட்டு ஒரு ரோலிங் பின்னில் ஜஸ்ட் அழகாக ஒரு ஈவன் சைஸுக்கு ஜஸ்ட் ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு ஈவன் திக்னஸில் வந்திருக்கு. இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன கட்டர் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். மெயினாக அந்த ஊறின பருப்பு இருக்கிறதுனால நல்லா ப்ரெஸ் பண்ணி பக்காவாக கட் பண்ணிடணும். அது ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி ஒரு ரவுண்டாக உங்களுக்கு அழகாக கட்டாயி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி
நம்ம மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு ஒரு 20-25 பீசஸ் வந்தோன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு மீடியம் ஹீட் ஆயிலில் ஜஸ்ட் அழகாக இதை ஒவ்வொன்றா இறக்கி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டை நைஸ் ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது எடுக்கிறப்பே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங், அந்த 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 ஹார்ட்னஸ் தெரியும், அந்த தட்டை வெந்திருக்கு அப்படின்றது. ஜஸ்ட் அழகாக எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டுருங்க. ஸோ அந்த பெப்பர் தட்டையில் வந்து அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஊற வச்ச பருப்பு அது சாப்பிட்றப்ப அந்த ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல், அது ஃப்ரை ஆகி. ஸோ இந்த பெப்பர் தட்டை வந்து ஒரு யூனிக்கான ஒரு தட்டை முறுக்கு. நம்ம நார்மலாக நம்ம தட்டை முறுக்கு நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். பட் இந்த பெப்பர் தட்டைன்றது ஒரு யூனிக் தட்டை. நல்லா அதுக்குள்ளே ஒரு மவுத் ஃபீல், அதில் ஒரு அந்த க்ரன்ச்சினஸ், அது வெரி டேஸ்டி, ஸ்பைசி, வெரி பஞ்சி தட்டை முறுக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்பெஷல் தட்டை முறுக்கு எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.